இன்னைக்கு இவ வசமா மாட்டுவான்னு நினைச்சேன். ஆனா ரோகிணி கால்ல பெரிய கட்டு போட்டு வந்து இப்படி நடிச்சிட்டாளேடா. ஆமாமா, நானும் ரோகிணியை கோயில்ல வச்சு பார்த்தேன். நிஜமாதான் சொல்றியா? ஆமாமா, நானும் பிரபுவும் சேர்ந்துதான் ரோகிணியை தேடணும். நான் கோயில்ல வச்சு ரோகிணியை பார்த்துட்டேன். டேய், அவளை பார்த்ததுமே அப்படியே லபக்குன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அப்படியே பிரபு முன்னாடி நிறுத்திருக்கலாம்ல. உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிட்ட. நான் பிரபு கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னதும் ஆதிரை என் கண்ணத்துல பலார்னு ஒரு அறை கொடுத்து ரோகிணியை காட்டி கொடுத்த. உன்னையும் என்னையும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுவேன்னு மிரட்டினான். அதனாலதான் பயந்துகிட்டு அவளை காட்டி கொடுக்கல. ஓ, உன்னையே மிரட்டினாளா? அவளுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா, எப்படிடா உன்ன அடிச்சா? ஐயோ அம்மா! எப்படி அடிச்சேன்னு கேட்டீங்கல்ல, அதான் அடிச்சு காமிச்சேன். இங்க பாருங்க, ரோஹிணி காலேஜுக்கு போற விஷயம் அவருக்கு மட்டும் தெரிஞ்சது, உங்க 2 பேரையும் வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டேன். விஷத்தை வச்சு ஒரே அடியா மேல அமிச்சிருவேன். சாரி ரோகிணி. நான் காலேஜ் போறத சொல்லாம மறைச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கேன். இதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்ன மன்னிச்சிரு. என்ன ரோகிணி, என்ன மன்னிக்க மாட்டியா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? இல்ல ரோகிணி, நான் உன்ன மாதிரியே வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ தான் நினைச்சுக்கிட்டு உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி உன்னை கண்ணா பின்னான்னு திட்டேன். அதை நினைச்சா எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீ ஆதிரியோட சேர்ந்து வாட்டர் கேன் போட போய் கால் அடிபட்டுட்டு வந்திருக்க. ஆனா நான் என்னடானா உன்னை கோயில் வாசல்ல காலேஜ் பொண்ணுங்களோட பார்த்தேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டேன். அது தப்புன்னு எனக்கு இப்ப புரியுது. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. சரிண்ணா. இதுக்கப்புறம் நீ கொஞ்ச நாளைக்கு காலை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதனால நீ கால் சரியாகிற வரைக்கும் வாட்டர் கேன்ல போட போக வேணாம், ஓகேவா? இல்லண்ணா, நான் போலன்னா அண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கூட போறது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்ண்ணா. ஏய், அது சரி. இப்போ உனக்கு கால் இப்படி ஆயிடுச்சு, இது சரியாகணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும். இல்லண்ணா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு பெரிய வலி ஒன்னும் இல்ல. பெயின் கில்லர் டேப்லெட் போட்டிருக்கிறதுனால வலி ரொம்ப குறைஞ்சிருக்குண்ணா. சரி, இருந்தாலும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? சரி. ரேவதி, நீ அக்கா கூடவே இரு. என்ன? சரிண்ணே. வா ஆதிர, உன்னை கூப்பிடுன்னு நினைச்சிட்டு என்ன சொல்லுங்க. ரோஹிணியோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடு. என்ன ஆதிர, ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க? ரோஹிணி தான் இருக்கு. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க? யார்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு? என்ன ரோஹிணி, நீ டாக்டர் கிட்ட இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ட வாங்கல? இல்ல அண்ணி, நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைச்சேன். என்ன ரோஹிணி நீ இப்படி பண்ணிட்ட? ஏங்க ரொம்ப சாரிங்க. ரோஹிணிக்கு கால்ல அடிபட்ட டென்ஷன்ல இருந்தேன், அதான் ரிப்போர்ட்ட மறந்துட்டேன் நானு. அது எப்படி 2 பேரும் ஒண்ணா மறந்தீங்க? இது நம்பர் மாதிரி இல்லையே. ஆடு போங்க, நான் சொல்றத எதை நம்பிருக்கீங்க? இதை நம்புறதுக்கு இல்ல ஆதிர, நான் என்னன்னா நீங்க உங்க தங்கச்சியை நம்பாதீங்க, உங்க பொண்டாட்டியை நம்பாதீங்க, உங்க அப்பாவை நம்பாதீங்க, உங்க பாட்டியை நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட போய் சொல்றோம், நாங்க எல்லாரும் ஏமாத்துறோம். நாங்க எல்லாரும் ஏமாத்துக்காரங்க, மோசக்காரங்க, நம்பிக்கை துரோகிங்க, அப்படிதானங்க? அது அப்படி இல்ல ஆதிர, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நம்புற மாதிரி இல்லன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதான அர்த்தம். இப்ப என்ன, உங்களுக்கு ரோஹிணியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வேணும் அதானே? இருங்க, நான் இப்பவே ஹாஸ்பிடல் போய் வாங்கிட்டு வரேன். ஆதிர ஆதிர, நில்லு. என்னங்க நீங்க சும்மா சந்தேகப்படுறீங்க? அந்த சந்தேகத்தை தீக்க நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னாலும் வழி மறிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? ஆதிர, நான் உன்னை சந்தேகப்படல, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. முதல்ல சந்தேகப்பட்டு பேசி வார்த்தையால மனசு குத்தி ரணமாக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சந்தேகப்படல அது இதுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. கையை விடுங்க. உண்மையை சொல்றேங்க, நான் உங்க மேல செம கொலை வெறியில இருக்கேன். ரோஹிணி என்னமோ என் கூட வாட்டர் கேன் போட வராத மாதிரியும், அந்த வாட்டர் கேன் அவ கால்ல விழாத மாதிரியும்,
நான் அவளை டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு போகாத மாதிரியும் அவளுக்கு ஸ்கேனே எடுக்காத மாதிரியும் நாங்களே சும்மா கால கட்டு போட்டு நடிக்கிற மாதிரியும் நீங்க டவுட்டாவே பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க. இங்க பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அத நீங்க ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாத்தையும் தாண்டிட்டீங்க. இனிமே என் கூட பேசவே பேசாதீங்க. ஐயோ ஐயோ, இவ வேற மலை ஏறிட்டாலே. இனிமே இவளை சமாளிக்கவே முடியாதே. என்ன பண்றது? ரோஹிணி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. சரிண்ணா.